உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்கிற வசனத்தின் அடிப்படையிலே நீதி என்றால் என்ன என்பதையும் நீதியின் முக்கியத்துவத்தை குறித்து நம்ம கடந்த நாட்களில் தியானித்துக் கொண்டு வந்தோம். அதோடு கூட நீதியின் வகைகளையும் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும், அவர்கள் தான் இந்த பூமியிலே ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றும், மற்றவர்கள் எல்லாம் அறகுறையான ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதை குறித்து தான் நாம் ஆழமாக தியானித்தோம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையில் வைத்து பேசின அந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட 19 காரியங்களிலே பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு அந்த முக்கியமான விஷயத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற காரியம் தான் இந்த காரியம். ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று தியானித்துக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நீதியின் மேல் நாம் தாகம் உள்ளவர்களாய் பசி உள்ளவர்களாய் வாழும் போது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. கடந்த வாரத்திலே இயற்கை நீதியை குறித்து நாம் தியானித்தோம். நேச்சுரல் ரைட்டியஸ்னஸ் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்திலே இன்னொரு நீதியை குறித்து தியானிக்கும்படியா இருக்கிறோம். சோசியல் ரைட்டியஸ்னஸ், சமூக நீதி. சமூகம் அல்லது சொசைட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சின்ன பிள்ளைகள் சமூகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கல. சொசைட்டி, வாட் இஸ் சொசைட்டின்னு சொல்லி நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரே மாதிரியான புவியியல் நிலப்பகுதியில் வாழ்கின்ற ஒரு பெரிய மக்கள் குழு அல்லது ஒரே மாதிரியான அரசியல் அதிகாரத்துக்கு உட்பட்ட சமூக பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் குழுவை சமூகம் அல்லது சொசைட்டி என்று சொல்லலாம். நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் வட்டமே சமூகம் என்று அழைக்க படுகிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு சொசைட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே சொசைட்டி என்கிறது நிறைய பேருக்கு தெரியும். சொசைட்டில லோன் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. சொசைட்டி பேங்க் தேடி போவாங்க. சொசைட்டி என்றால் சமூகம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் கூட்டத்தை அது குறிக்கிறது. பாருங்க, ஒரே மாதிரியான மக்களா இருக்கலாம். சில நேரங்களில் பல் சமய வழிபாட்டில் இருக்கிற அல்லது பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிற மக்கள் ஒரே கூட்டமா ஓர் இடத்தில் கூடி இருப்பதை நாம் சமூகம் என்று அழைக்கிறோம். அல்லேலூயா. தனிமையில் வாழ்ந்தால் எப்படியும் வாழ்ந்து விடலாம். ஆனா ஒரு சமூகத்தில் வாழும் போது நாம் கொஞ்சம் கவனமாகத்தான் வாழ வேண்டும். சமூக நீதியை கட்டி காக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான கடமையா இருக்கிறது. நான் சொன்னது போல பல சமய நம்பிக்கை உள்ள பலவிதமான வெறுப்புள்ள மக்கள் மத்தியில் வாழ்கிற நாம் கவனமாக வாழவில்லை என்றால் நம்முடைய சாட்சிகளை நாம் இழந்து போய் விடுவோம். கவனமாக வாழவில்லை என்று சொன்னால் நம் நிமித்தம் நம்மை உருவாக்கின ஆண்டவருடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடுவோம். ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவனாக சமூக நீதியை கட்டி காப்பது நம்முடைய பிரதான கடமையா இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஒரு சமூகத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு அந்த சமூக நீதியை எப்படி கட்டி காக்க வேண்டும், சமூக நீதியுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை காட்டி கொடுத்தார், சொல்லிக் கொடுத்தார். அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்திலும் நியாய பிரமாணத்தை கொடுத்து பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே அந்த சமூக நீதியுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13 முதல் அதனுடைய 16 வரை உள்ள வேத வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கூடியிருந்த ஜனங்களுடைய சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், நீங்க சமூகத்தில் எப்படி இருக்கிறீர்கள், நீங்க தேசத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்கிற ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அதுக்கு முன்பதாக இருந்த பரிசேயர்களாய் இருக்கட்டும், சதிசேயர்களாய் இருக்கட்டும், வேத பாரகராய் இருக்கட்டும், பிரதான ஆசாரியர்களாய் இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் தங்களை மேலானவர்களாய் நினைத்து சாதாரணமான மக்களை பாவிகளாயும், சாதாரணமான மக்கள் தேவனிடம் வருவதற்கு தகுதியற்றவர்களாகவும், அவர்களுக்கு இடைத்தரகராக மற்ற தங்களை மேன்மையாக கலைஞர்கள் இருந்து கொண்டு ஜனங்களை ஒரு தரக்குறைவான நிலைமையில நடத்தி கொண்டிருந்தாங்க. அவர்களை பாவிகளாய்த்தான் பார்த்தார்கள், பிரயோஜனமற்றவர்களாய்த்தான் பார்த்தார்கள்,
புறக்கணிக்கப்பட்டவளாய் தான் பார்த்தார்கள். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ஊழியத்தை ஆரம்பித்த போது அந்த சிறுமையாப்பட்டிருந்த, அந்த ஒதுக்கப்பட்டிருந்த அந்த சாதாரணமான குடிமக்களை பார்த்து ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்தார். அல்லேலூயா. தங்களை பாவிகளாகவும் தங்களை அற்பமாக எண்ணிக்கொண்டிருந்த மனிதர்கள் அவர்கள். நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே, ஒரு ஆயக்காரமே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றான், ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று ஜெபம் பண்ணா அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். எல்லாருடைய எண்ணங்களும் அப்படி இனி எதுக்குமே தகுதியற்றவ, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது தகுதி குனிஞ்சு பயந்து ஜெபம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் முகத்தை ஏறெடுக்க மாட்டார்கள். ஆனா வேத பாரகம் பரிசேயர்களும் சதுசேயர்களுமோ தங்களை மேன்மையா கருதி வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா சாதாரண மக்கள் கீழே குனிஞ்சு தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவன் பார்வை ஃபுல்லா கீழே தான் இருந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீ சமூகத்தில் எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற ஒரு புதிய வெளிப்பாட்டை அவர்கள் கொடுத்தார். அல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். 14ஆம் வசனம் சொல்கிறது, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. ஒரு சமூகத்தில் வாழ்கிற நீ, தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாய் வாழ்கிற நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீ அந்த சமூகத்திற்கு, அந்த சமுதாயத்துக்கு, அந்த சொசைட்டிக்கு நீ ஒரு உப்பு. ஆமென். எல்லாரும் பார்த்து ஆண்டவர் சொல்லல, அவரை சார்ந்து வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ 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 உப்பா இருக்கிற, நீ உப்பா இருக்கிற. உப்பு என்றால் சுவை கொடுக்கக்கூடியது. ஆமென். உப்பு ஒரு பொருளை கெடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். உப்பு இல்ல பண்டம் குப்பையில், அதே போல உப்பு இல்லன்னா பிரயோஜனமற்றதா போயிடும். உப்பு ஒரு பொருளை கெடாம பாதுகாக்கும். உப்பு சுவை உள்ளதா காணப்படுகிறது. பாருங்க, சுவை கொடுக்கிறதா காணப்படுகிறது. பாருங்க, அந்த அளவுக்கு நிறைய காரியம் உப்பை கிழித்து சொல்லலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுவோம், நீ சமுதாயத்தில் வாழுகிற நீ, உன்னுடைய அயலகத்தாருக்கு, உன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு நீ நீ ஒரு சுவை கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். ஆமென். உன் நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் ஒரு டேஸ்ட் உண்டாக வேண்டும். அவங்க வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாற வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கையா மாற வேண்டும். நீ சமூகத்துக்கு உப்பா இருக்கிறாய், நீ சொசைட்டிக்கு சால்ட்டா உப்பா இருக்கிறாய் என்று சொல்கிற ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு கொடுத்தான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் உப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பூமிக்கு உப்பு. அப்ப உங்கள அருகில வாழ்கிறவங்க உங்களை எப்படி பார்க்கணும்? உப்பாக தான் பார்க்கணும். பிரயோஜனமானவங்களா பார்க்கணும். உங்களை சார்ந்து வரணும். அவங்கிட்ட பேசினா, அவகிட்ட பேசினா என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா மாறும். நல்ல ஆலோசனை கொடுப்பான், நல்ல விதத்துல என்னை நடத்துவாங்க என்று சொல்லி மக்கள் உங்களை தேடி வரணுமே ஒன்றியா, இவன் நாசமா போன இவனா அப்படி சொல்லி உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்ப புரிந்து கொள்ளுங்க, நம்ம எல்லாம் பூமிக்கு உப்பு, சுவை கொடுக்கிறவர்கள். நீங்க போனா அந்த வீடு ஆசீர்வாதம். கரங்களை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வந்ததிலிருந்து என் வீடு நாசமா போச்சுன்னு உங்க மாமியார் உங்களை பற்றி சொல்றாங்களா? அப்படின்னா இல்ல, நீங்க உப்பா மாறல. உங்க உப்பு நீங்க புரிந்து கொள்ள, நீங்க யார் என்கிறத புரிந்து கொள்ளாதனால தான் இல்லைன்னு சொல்லுங்க. நான் உப்பு, என் நிமித்தம் நான் வசிக்கிற வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அது வாடகை வீடு, சொந்த வீடு, என் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நான் என் நிமித்தம் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் நிமித்தம் என்னுடைய பள்ளிக்கூடம் ஆசீர்வாதமா இருக்கும். என் நிமித்தம் என்னுடைய காலேஜ் ஆசீர்வாதமா இருக்கும். என் நிமித்தம் நான் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். உப்பான ஒரு மனிதன் யோசேப்பு, அவன் போன இடங்கள் எல்லாம் அவன் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆமென். ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்க எல்லாம் உப்பு. நீங்க சமூகத்துக்கு சுவை கொடுக்க வேண்டியவர்கள், சமுதாயத்துக்கு சுவை கொடுக்க வேண்டிய, சமுதாயத்தை கெடுக்கிறவர்கள் அல்ல, சமுதாயத்தை கெடாம பாதுகாக்கிறவங்க. அல்லேலூயா. இரண்டாவது, சமுதாயத்தை கெடாம நம் நிமித்தமா ஒரு சமுதாயம் கெட்டு போவதுக்கு ஒரு நாள் தான் காரணமாகி விடக்கூடாது. நம் நிமித்தம் அவன் வந்ததுல இருந்து பரவாயில்ல, எங்க ஊர் நல்லா இருக்கு, இவன் வந்ததுல இருந்து இவன் வந்தது, என் குடும்பம் நல்லா இருக்கு, இந்த குழந்தை பிறந்தது வீடு ஆசீர்வாதமா இருக்கு, இந்த மருமக வந்திருந்து எங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறிவிட்டது. இப்ப அப்படி சொல்லி எல்லாரும் உங்களை பற்றி சாட்சி சொல்லத்தக்கதாக அவர்கள் கெட்டு போவதற்கு ஏதுவாக அல்ல, அவர்கள் வாழ்வதற்கு ஏதுவாக அவர்களை அந்த குடும்பத்தை, சமுதாயத்தை, சபையை கெடாமல் பாதுகாக்கிற உப்பு நீங்கள். ஆமென். என்னைக்காவது உணர்ந்தீங்களா? என்னைக்காவது உணர்ந்தீங்களா? சில ஆட்கள் பாருங்க, ஐயோ இவன் இருக்கிற வரையில் ஐயோ நாசமா போயிட்டு இருக்கு. அப்படி அல்ல. ஓ, இவன் நிமித்தம், இவள் நிமித்தம் என் வாழ்க்கை, என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறது.
அல்லேலூயா. நீங்க ஒரு உப்பு. இதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருங்க. வெளிச்சம் வெளிச்சம் எங்கன்னா வழிகாட்டுவது, வழி இருள விளக்குவது. நிறைய குடும்பங்கள் இருளுக்குள்ளான கடக்கிறது. பிசாசுடைய ஆதிக்கம், இருளின் ஆதிக்கம். நிறைய குடும்பம் ஆசீர்வாதமற்ற நிலைமையில இருளுக்குள் கிடக்கிறது. வழி எப்படி போகணும், அடுத்து எப்படி போகணும், என்ன செய்யணும்னு சொல்லி சரியான வழி தெரியாதபடிக்கு திகச்சு போய் நிற்கிற நிறைய பேரை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டியாகவோ ஆண்டவர் உங்களை ஒரு கைடா வச்சிருக்கிறார். ஆமே. சமுதாயத்திலே விழுந்து போய் கொண்டிருக்கிற, சமுதாயத்திலே சீர்கட்டு போய் கொண்டிருக்கிற, சமுதாயத்திலே பாவத்தில் விழுந்து நாசமாய் போய் கொண்டிருக்கிற, சமுதாயத்தில் சோசியல் மீடியாவில் விழுந்து நாசமாய் போய் கொண்டிருக்கிற, பொல்லாத கிரியைகளில் விழுந்து நாசமாய் போய் கொண்டிருக்கிறவர்களை திருத்தி சரியான பாதையை நடத்துவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வெளிச்சங்கள், நல்ல வழிகாட்டிகள் நீங்கள் எல்லாரும். ஒருத்தர் கெட்டு போனா அவங்களை ஊர்ல ஃபுல்லா சொல்லி நாட்டாம, ஒருத்தர் கெட்டு போனா அவங்க அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லா இடங்களிலும் போய் அவங்களுக்கு கேவலத்தை உண்டாக்காம, அடுத்த குடும்பத்துக்கு கேவலத்தை உண்டாக்காம, நீங்க எல்லாரும் அவர்களை திருத்தி நல்ல பாதையில் நடத்துகிற உத்தமம் உள்ள வெளிச்சங்கள் நீங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? அல்லேலூயா. அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குன்னு காதை வச்சு கேட்டுட்டு ஒரு வெள்ள பரப்பவர்கள் அல்ல. அப்படி ஒருவேளை கேட்டாலும் அந்த குடும்பத்துக்காய் முழங்காலே நின்று கதறி ஏதாவது விதத்தில் அவர்களை வழி நடத்துகிற வழிகாட்டிகளாய் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். ஆமே சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. கைரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் உலக பூமிக்கு உப்பு, நான் உலகத்துக்கு வெளிச்சம். ஆனா ஒண்ணு டேஞ்சர் இருக்கு. இங்க ஒரு டேஞ்சர் இருக்கு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறாரு 13ஆம் வசனத்திலே, உப்பானது சாரமற்று போனா எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு ஒழிய வேறு ஒண்ணுக்கும் உதவாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்க. நீ உப்புதான், ஆனா சாரம் குறைஞ்சு நாம பாத்துக்க உன்ன. அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, உனக்கு கிடைத்த வரத்தை நீ அனல் மூட்டி கொண்டே இரு, உனக்குள்ள இருக்கிற திறமைகளை அனல் மூட்டி கொண்டிரு, உனக்கு பெற்ற கிருபைகளை நீ அனல் மூட்டி கொண்டிரு. நீ சாரம் வைத்து போய் விடாது, ஒரு சாரத்தை இழந்து போகாது. நீ விளக்கு, நீ வெளிச்சம், நீ உள்ள என்னது அந்த மரக்கால உன்னை மூடி வச்சு உள்ள இருந்த நீ வெளியே வா. சமுதாயத்துக்கு ஒரு வெளிச்சமா வெளியே வா, மற்றவருக்கு பிரயோஜனப்படுகிற அளவுல வாழு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி செய்தால், ஆராதனை இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிகள். இப்படி சமூகத்தில் இருக்கிற, இப்படி சமுதாயத்தில் இருக்கிற மற்ற மக்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு, நீங்க உப்பாக, நீங்க வெளிச்சமாக அது விளங்குவதை கண்டு, பிரகாசிப்பதை கண்டு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை, உங்களுக்காக ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்து உங்களுக்காக தியாகம் பண்ணின அந்த பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுள். ஆமென். அப்ப நம்மளை பார்த்துட்டு மற்றவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சார், கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டாரே, கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டாரே என்று சொல்லி நம்ம குறித்து தேவனை மகிமைப்படுத்துகிற அளவில் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அது நம்ம சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை. அல்லேலூயா. ஆண்டவராய் கர்த்த சமுதாயத்துக்கு நாம் ஒரு உப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். யாருடைய எந்த பொருளுக்கும் ஒரு நாள் நம்ம இடையூறை உண்டாக்க கூடாது. யாருடைய பொருளுக்கோ உடைமைகளுக்கோ சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஏழைகளுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். வேலைக்காரர்களுக்கு வேலைக்கேற்ற கூலிகளை கொடுக்க வேண்டும். ஒருவருடைய முன்னேற்றத்துக்கு ஒரு நாளும் தடையா இருக்கக்கூடாது. மனதிலோ சரீரத்திலேயோ யாருக்கும் காயம் உண்டாக்க கூடாது. சாதி மற்றும் சமய ஏற்றத்தாழ்வுகளோடு ஒரு நாள் நம்ம பழகக்கூடாது. கோல் சொல்லி அடுத்த குடும்பத்தை பிரிக்க கூடாது. குறைகளை துருவி துருவி விசாரித்து விளம்பரப்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு நம்ம வெளியே வர வேண்டும். சமூகத்துக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமே தவிர எந்த தீங்கையும் ஒரு நாளும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சீனாய் மலைக்கு அடிவாரத்தில் கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவளை அங்க இருக்க வைத்து விட்டு மோசேயை மலைக்கு மேலே வர சொல்லுகிறார். அங்க கூட்டி கொண்டு போய் ஜனங்களை எப்படி நடத்தணும், ஜனங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சில காரியங்களை செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதுல 613 கட்டளைகளை, செய்ய வேண்டியவைகள் 365, செய்யக்கூடாதவைகள் மீதி உள்ளவைகளை குறித்து ஆண்டவர் நிறைய அங்க அடுக்கி வருகிறார்.
சொல்லிவிட்டு நீ போ என்று சொல்லி அது எல்லாவற்றிலும் முக்கியமான 10 கற்பனைகளை எழுதி அவங்க கிட்ட கொடுத்து அதுல 3 காரியம் இருக்கிறது. இந்த 613 கற்பனைகளிலும் முக்கியமான 3 காரியம் இருக்கு. 1, தேவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். 2, தன் குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். 3வது சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். நீங்க யாத்திரையாகம 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது அந்த 3 காரியங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த காரியங்கள் அங்கே வருவதை பார்க்க முடியும். முதலாவதாக ஆண்டவர் அந்த 10 கற்பனை சொல்கிறான், உனக்கு வேற தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம், வேற எந்த தெய்வத்தையும் தொடக்கூடாது, என்னை தவிர வேற எந்த தெய்வத்தையும் தொடக்கூடாது என்றா. இரண்டாவதாக சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்றா. மூன்றாவது தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்றா. நான்காவது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும். இந்த 4 காரியங்களும் தேவனுக்கு ஒரு மனுஷன் ஆற்ற வேண்டிய கடமைகள். 5வது ஒரு காரியம் இருக்கிறது, தன் தகப்பனை தாயை கனம் பண்ண வேண்டும். இது ஒவ்வொருவரும் தன் குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். அதன் பிற்பாடு வருகிற 5 காரியமும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மனிதன் ஆற்ற வேண்டிய கடமைகள். என்ன? நீ கொலை செய்யக்கூடாது, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, நீ களவு செய்யக்கூடாது, நீ பொய் சாட்சி சொல்லக்கூடாது, நீ இச்சிக்க கூடாது, பிறனுடைய வீட்டையாவது, பிறனுடைய மனைவியாவது, பிறனுடைய வேலைக்காரனையாவது, பிறனுடைய வேலைக்காரியாவது, பிறனுடைய எருதையாவது கழுதையாவது, பிறனுக்குண்டான யாதொன்றையாவது நீ இச்சிக்கவே கூடாது. அப்படி நீ இச்சித்தனா அதை எடுத்துக்கொள்ளணும் உனக்கு ஆசை வரும், அதனை பெற்றுக்கொள்ளணும் ஆசை வரும். அதனால பல சமுதாய சீர்கேடுகள் வரும், சமுதாயத்தில் பாவங்கள் பெருகும், சமுதாயத்தில் அக்கிரமங்கள் பெருகும், சமுதாயம் சீர்கட்டு போகும். அதனால உன் வாழ்க்கையில நீ கவனமா, ஒவ்வொரு தனி மனிதனும் கவனமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென், அல்லேலூயா. நம்ம சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. முக்கியமாக யாருக்கும் எந்த இடரலாகவும் இருக்கவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியருடைய புத்தகம் 10வது அதிகாரம் அவருடைய 33வது வசனத்துக்கு நேராய் வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:33, நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களா இருங்கள். அல்லேலூயா. யூதர்கள், கிரேக்கர்கள், தேவனுடைய சபை 3ஆ பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களை குறித்து நமக்கு தெரியும். யூதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்கள் ஸ்தோத்திரம், அவர்கள் இயேசு ஒரு நாள் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிதாவாகிய தேவனை தான் தொழுது கொண்டு இருப்பாங்க. அவங்க வாழ்ந்த சமுதாயத்தில் தான் இப்ப கிறிஸ்தவங்க வாழ்றாங்க. அந்த காலத்தில் கிரேக்கர்கள் அவர்கள் நடுவில் இருந்தார்கள். அலெக்சாண்டருடைய காலத்தில் அலெக்சாண்டர் உலகத்தை முழுவதும் பிடிக்க வேண்டும் என்று விரும்பி அவன் எல்லா இடங்களையும் பிடித்து தன்னுடைய தேசத்து மக்கள் அங்க குடியிருக்க வைத்தான். ஒரே பாஷையை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கிரேக்க பாஷையை உலகம் முழுவதும் பரப்பி விட்டான். அப்படி யூதர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இருந்தாங்க, புறஜாதியான கிரேக்கர்கள் அங்கே இருந்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களும் அங்கே இருந்தாங்க. 3 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. 3 விதமான ஜனங்கள், யூதர்கள், புறஜாதியர்கள், தேவனுடைய திருச்சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களுக்கு கொரிந்து பட்டணத்தில் இருந்த அவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லுகிறாரு, நீங்க யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்ற நிமித்தம், அது புறஜாதியானா இருந்தாலும் சரி, உன் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனா இருந்தாலும் சரி, உன் நிமித்தம் நீ போகிற சபையா இருந்தாலும் சரி, ஒருவருக்கு இடரலை கொண்டு வரவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வாழ்கிற சமுதாயத்துல உன் நிமித்தம் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துல எந்த ஒரு நமக்கு உன் மூலமா ஒரு பிரச்சனை வரவே கூடாது. ஆண்டவர் எவ்வளவு தெளிவா பவுல் மூலமா விளக்குறார் பாத்தீங்களா? அல்லேலூயா. வெளியில இருக்கட்டும், சபையில இருக்கட்டும், அது நிமித்தம் சமுதாய சீர்கேடுகள் உண்டாகும். ஆகவே ஆண்டவர் கவனமா இருக்க சொன்னார். பிலிப்பியர் 1வது அதிகாரம், பிலிப்பியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் அவருடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமா இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன். அவன் சொல்ல, நான் ஜெபம் பண்றேன், அவர் காரியத்துக்காக ரொம்ப பாரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா, பிலிப்பு சபையாரு, வெள்ளாங்கோட்டை சபையாரு, நீங்க கிறிஸ்துவின் நாளுக்கென்று, இது ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறாரு, நியாய தீர்ப்பை கொடுக்கிற நாள் வரப்போகிறது, ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை செய்கிற நாள் வரப்போகிறது. அந்த கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்க துப்புரவானவங்களா, அதாவது பரிசுத்தமானவங்களா இருக்கணும், தூய்மையானவங்களா இருக்கணும், அதே போல இடரல் அற்றவர்களாக இருக்கணும்.
இவன் நிமித்தம் நான் கெட்டு போயிட்டேன், இவன் நிமித்தம் நான் கெட்டு போயிட்டேன், நான் இந்த அளவுக்கு பாவம் செய்வதற்கு இந்த பையனாக்கும் காரணம், நான் இந்த அளவுக்கு சீர்கட்டு போக்கு இந்த பொண்ணாக்கும் காரணம், நான் இந்த அளவுக்கு நான் இவ்வளவு மோசமா போக்கு அந்த அவருடைய வீட்டுக்காரன் காரணம், இவருடைய மனைவியாக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து ஒருவரும் ஒரு நாளும் குற்றம் சாட்டாதபடிக்கு நம்ம தூய்மையானவர்களும் யாருக்கும் எந்த இடரலும் கொடுக்காதவர்களா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படி இடரல் கொடுத்தா என்ன ஆகும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை வலியுறுத்தி கூறுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 6ஆம் வசனம் சொல்லுங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவருக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். எந்த மனுஷனால் இடரல் வருகிறது அவனுக்கு ஐயோ. அது எங்கேயா இருக்கிறது? சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் சீர்கெடுவதற்கு, ஒரு சமுதாயம் அழிந்து போவதற்கு, ஒரு சபை சீர்கெடுக்க சபை அழிந்து போவதற்கு அதுக்கு எந்த நபர் காரணமாக இருக்கிறார்? வேதவசனம் சொல்கிறது, அவனுக்கு ஐயோ. அவனுடைய கழுத்துல இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் போட்டு அவனுக்கு நலமாயிருக்கும். அந்த அளவுக்கு அவன் வேதனைகளை அடைந்து கொண்டே இருப்பான். அதனால யாருக்கும் இடரல் கொடுக்க, அடுத்தவங்க ஜெப வாழ்வுக்கு ஒரு நாள் இடரல் கொடுக்க கூடாது. சில ஆட்கள் அடுத்தவங்களுடைய ஜெப வாழ்வை குறை சொல்லுவாங்க. பாரு அவன் ஜோதிடம் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கா, அப்படி பண்ற இப்படி பண்ண, எப்ப பார்த்தா அவங்க வீட்டுல ஒரே சத்தமா தான் இருக்கு. அப்படி அடுத்தவங்களுடைய ஜெப வாழ்வுக்கு ஒரு நாள் இடரல் கொடுக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வுக்கு இடரல் கொடுக்காரு. ஒருத்தர் கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கிறாங்களா, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுகிறாங்களா, ஒருத்தர் நல்ல ஜெபிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவர்கள் கர்த்தருக்காக எதையாலும் செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியமா இருக்கிறாங்களா, ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர்ந்து போக வேண்டும் வைராக்கியமா இருக்காங்களா, ஒரு நாள் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இடைஞ்சலா இராதீங்க, அது உங்களுக்கு கேடு. அல்லேலூயா. அல்லையா. சில ஆட்கள் ஆவிக்கிற வாழ்க்கை முன்னேறி போனா சிலருக்கு வயிறு எரியும். அப்படியே எப்படியாவது அவங்கள ஒண்ணு இல்லாம ஆழ்த்தி போடணும் சொல்லி ஏதாவது விதத்துல அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நாள் இடையூறக்கூடாது. 3வது விசுவாச வாழ்வுக்கு இடையூறக்கூடாது, இடையூறை கொண்டு வரக்கூடாது. விசுவாச வாழ்வு என்பது சாதாரணமான விஷயம் இல்ல. சாதாரணமா ஒருத்தவங்களால அதை செய்ய முடியாது. விசுவாச வாழ்வு என்றால் ஒரு மகிமையான வாழ்க்கை. சிலர் அந்த விசுவாச வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருப்பாங்க. அவங்க விசுவாசத்தை கெடுக்கும்படி ஏதாவது அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி, ஏதாவது தீமையான காரியங்களை சொல்லி அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை சில தட்டி விடுவாங்க. பிரச்சனைகள் வராத மனிதன் இல்லை, போராட்டம் வராத மனிதன் இல்லை, கஷ்டங்கள் வராத மனிதன் இல்லை. நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட, நீ இயேசுவை கூப்பிட்டு என்னத்தை கண்ட, உனக்கு அப்படி என்னத்தான் நடந்துச்சு, உனக்கு வேற வேலை இல்லையா, போராபார பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு சர்ச்சுக்கு போராபார என்னத்தை கிடைச்சுன்னு சொல்லி அவங்க விசுவாச வாழ்வுக்கு இடையூறு கொடுக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு ஐயோ. அல்லேலூயா. அது சமுதாயத்துக்கு சீர்கேடு, அது சபைக்கு சீர்கேடு. அதனால நம்ம யார் முன்னாலும் எந்த இடையூறையும் போட மாட்டேன்னு தீர்மானம் பண்ண வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமருடைய புத்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் அந்த ரோம திருச்சபைக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற 14:13. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருப்போமாக, ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடரலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பவுல் சொல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கப்பா. நீ போடுகிற ஒரு தடக்கல் ஒரு சமுதாயத்துக்கு சீரோட கொண்டு வந்துடும், பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். ஒருவன் இடறி விழுந்தா அது அந்த ஊருக்கு பெரிய கேடு உண்டாகும். ஒருவன் இடறி விழுந்தா அது அநேக குடும்பங்களுக்கு பிரச்சனையா மாறும். ஆகவே நீ யார் முன்னாலும் தடுக்கல்ல போடாத, யார் முன்னாலும் நீ என்ன செய்யுங்க, எந்த தடுக்கலையும் போடக்கூடாது, எந்த இடரையும் போடக்கூடாது. ஒரு தீர்மானம் நீ பண்ணணும். நான் இனி யாரையும் இடர் அடைகிற அளவுக்கு நான் நடக்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே நீ தீர்மானம் எடு என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ரோமபுரி திருச்சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மளும் ஒரு தீர்மானம் பண்ணணும். யாருக்கு என் நிமித்தம் யாருக்கு எந்த இடரும் வராது. சமுதாயத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் என் நிமித்தம் இடறி போக கூடாது. என் குடும்பத்தின் நிமித்தம் எந்த இடரும் வராதபடிக்கு நான் காத்துக் கொள்வேன் என்கிற அந்த தரிசனத்தோடு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டும். அல்லேலூயா. தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தா. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிற 17:27 வாசிங்க.
ஆகிலும் நாம் அவருக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து வா, ஒரு வெள்ளி பணத்தை காண்பா, அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்துல கொடு என்றார். இந்த சம்பவத்தை நல்லா கவனிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன், அவர் கர்த்தர், மகிமையின் ராஜா, வானத்திலிருந்து பூமிக்கு வந்து இருக்கிறார். பூமி அவன் அதன் நிறைவு கர்த்தருக்குரியது. இப்ப அவர்களிடத்துல வந்து வரி கேட்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், பேதுருவை கூப்பிட்டு சொல்றான், என்ன உங்க எஜமா உங்க குரு போதகர் வரி செலுத்த மாட்டாரோ அப்படின்னு பெரிய இவரானு கேட்கிறான். பாருங்க, உலகத்தை படைத்த ஆண்டவர்கிட்ட வரி கேட்கிறாங்க. அப்போ பேதுரு சொல்றான், தேவனே போதகரே வந்து வரி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்ன போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடையூறா இராதபடிக்கு இடரலா இராதபடிக்கு நீ போய் மீனை பிடிச்சிட்டு வா, அங்க பணம் இருக்கு செலுத்து. ஆமென். அவரை வரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசு வரி கொடுக்க, நல்ல கவனிங்க, இயேசு வரி கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. சூப்பரா இருக்காச்சு. கட்டி தரணும் மாமா, கேருவே கட்டி தரணுமா? வா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரி கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அவர் தேவன். ஆனா இப்ப அவர் வரி கொடுக்காம இருந்தா மற்ற சீசர்கள் என்ன செய்வாங்க? அவரே வரி கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும்? அங்க உள்ள பொது ஜனங்கள் எல்லாம் பார்ப்பாங்க, அவரே வரி கொடுக்கிற, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இடரல் அடைஞ்சிருவாங்க. அதனால நம்ம மற்றவங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. சரி, ஆண்டோடைய சிந்தனையை பாருங்க. அல்லேலூயா. நம்ம அவங்களுக்கு இடரலாம் இருக்க கூடாது. இப்போ வரிக்குரிய பணங்களையும் கட்டு, கரங்களை தட்டி அந்த கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதே போல ஆண்டவர் பாருங்க, ஒரு முன்மாதிரி நம்ம காண்பித்தா. இது வரி கொடுக்கிற காரியம், அது எந்த காரியத்தினாலும் ஆண்டவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வச்சுட்டா சமுதாயத்துல எந்த இடையூறும் உண்டாவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. ஆமென். நம்ம நிமித்தம் நம்ம சமுதாயத்தில் யார் அவரே பண்ணல அவங்க அப்படி சொல்லி நம்மளை குறித்து அவர்கள் இடர்கள் அடைஞ்சிடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பவுல் ஒரு முன்மாதிரியை காண்பித்தார். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம், 1 கொரிந்தியருடைய புத்தகம் அது 8வது அதிகாரம் 11 முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பலமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரு. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜன என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கு மாம்சம் புசியாமல் இருப்பேன். பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, சாப்பாடு நிமித்தமா, நான் இறைச்சி சாப்பிடுற நிமித்தமா, இறைச்சி சாப்பிடாத ஒரு சகோதரனுக்கு இடரல் வந்துச்சுன்னா அவனுக்காக நான் இறைச்சி சாப்பிடவே மாட்டேன். பேசுறது புரியுதா? என் நிமித்தம், நான் இறைச்சி சாப்பிடுற நிமித்தமா, கறி சாப்பிடுற நிமித்தமா ஒரு சகோதரனுக்கு இடரல் வருது அப்படின்னா நான் அதை சாப்பிடவே மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் தெரியுமா? அல்லேலூயா. நம்ம விரும்பின உணவை நம்ம சாப்பிடாம அதுல இருக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம என்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு அதுக்கு பிற்பாடுதான் நாக்குல எச்சி ரொம்ப ஊறும். அந்த வாசனை வந்தாலே நமக்கு உடனே பசி எடுக்கும். அப்படிப்பட்டது. ஆனா பவுல் சொல்லுகிற பாருங்க, என் நிமித்தம் நான் சாப்பிடுற உணவு சாதாரணமான விஷயம் சொல்றேன். சாப்பிடுற உணவு நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு இடரல் வந்துன்னா எனக்கு அந்த உணவு வேண்டவே வேண்டாம். பாத்தீங்களா? அதே போலதான் நான் செய்கிற ஒரு காரியம், நான் செய்கிற ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு இடரலை கொடுக்குதுன்னா அது எனக்கு வேண்டவே வேண்டாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அப்படி 3வது வசனத்தை வாசிங்க. இந்த ஊழியம் குற்றம் படாதபடிக்கு நாங்கள் யாது ஒன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எல்லா விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். சொல்றான் 2 காரியம் சொல்றோம். 1 சாப்பாடு விஷயம், 1 ஊழிய விஷயம். இந்த எல்ல நிமித்தமாக யார் ஒருத்தரும் கெட்டு நெஞ்சிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. என் நிமித்தம் யார் பாவமான காரியங்கள் விழுந்துடக்கூடாது. அதனால நான் இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு இடரல் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தன் வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. யாருக்கும் எந்த இடரலையும் கொடுத்து சமூகம் சீரழிவதற்கு, சமுதாயத்தில் நாசமோசல் உண்டாவதற்கு ஒரு நாளும் காரணமும் ஆகிடக்கூடாது. எந்த காரியம் சமுதாயத்துக்கு இடரலை கொண்டு வரும், எந்த காரியங்கள் மற்ற குடும்பங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்குற காரியங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி, அற்புதமான ஒரு வேத பகுதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசன், அவருக்கு ரொம்ப பிடிச்ச சீசன் ஆகும் பேதுரு. அவனை அதுக்கு முன்னால பாராட்டினார். ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன பத்தி எல்லாரும் என்னப்பா சொல்றாங்க, ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குதானே செய்யும். என்ன பத்தி ஊர்ல என்ன சொல்றாங்க? அப்ப சொல்றாங்க, ஐயா நீ எலியான்னு சொல்றான், ஏசாயான்னு சொல்றான், யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க, பல விதங்களை சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்ன? அப்பதான் முந்தி கொண்டு பேதுரு சொல்லுவான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பேர் என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? தேவனே நீ பெரியவன், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவன், தேவனே நீ வல்லவன். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் உலகத்தை ரட்சிக்க வேணும். அவர் ரட்சிக்கணும், அவர் சிலுவைக்கு போய் தான் ஆக வேண்டும், பாடுகள் எல்லாம் ஏற்றுதான் ஆக வேண்டும், சகித்து தான் ஆக வேண்டும், எல்லாவற்றையும் அவர் சகிக்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்து தனக்கு என்ன நேரிடும், தன் என்ன நிலைமையில் வரப்போற எங்களை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்த உடனே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு இதெல்லாம் ஆகக்கூடாது. அல்லேலூயா. நீ யாரு? நீ கடவுள், தேவன், நீ மகிமையான, உமக்கு இப்படி எல்லாம் ஆகக்கூடாது. எப்பா உம நம்பி தான் நாங்க இருக்கிறோம். இப்படி நீ மரித்து போனா நாங்க என்ன செய்வோம்? அப்படி ஆகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை என்ன செஞ்சான் தெரியுமா? 22 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று கடிந்து கொள்ள தொடங்கினான். அல்லேலூயா. திறமைசாலிதான். கர்த்தரையே கடிந்து கொள்ள தைரியம் உள்ள வந்தான். நம்ம பிசாசை கடிந்து கொள்ள ஏசு இந்த இடத்த வராத பிசாசு அப்படி விடுதலை உண்டாகட்டும் கடிந்து கொள்வோம். ஆனா பேதுரு இயேசுவே கடிந்து கொள்ளுகிறான். அந்த நேரத்தில் நான் இயேசு அவனை பார்த்து சொன்னேன், எனக்கு பின்னாக போ சாத்தானே. இயேசு சாத்தானை பார்த்து சொல்லல, நல்லா கவனிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சாத்தானை பார்த்தாங்க சொன்னாரு, அவனுக்கு பின்னாடி சாத்தான், அதனாலதான் பேதுரு பார்த்து சொன்னார். அப்படிதானே? அதுக்கு முன்னால வசனம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ நீ பேதுருவாய் இருக்க, உண்மையில் கல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசகத்தை மேற்கொள்ளாது, உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை கொடுக்கணும் பேதுருட்ட தானே சொன்னாரு. அதே போலதான் இப்பவும் இயேசு பேதுருட்ட எனக்கு பின்னாங்க போ சாத்தானே. அப்படின்னா நீ எனக்கு இடரலா இருக்கிற, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாம இந்த உலகத்துக்கு ஏற்றவளை சிந்திக்கிற. ஆமே. நிறைய பேர் சபையில இருப்பாங்க அல்லது நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் இருப்பாங்க. ஆனா அவங்க சிந்தனை முழுசும் உலகம் உலகம் உலகம், பணம், வீடு, காரு, அது இது அது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்னு வசனம் சொல்லுகிறது. எல்லாம் ரெண்டாவது பட்சம். நேரம் இருந்தா, நேரம் கிடைச்சா கர்த்தர், நேரம் கிடைச்சா சபை, நேரம் கிடைச்சா வசனம் வாசிக்கிறது, நேரம் கிடைச்சா ஜபம், மற்றது உலகம் 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 உலகம். தேவனுக்கு ஏற்றவர்கள் சிந்திப்போம். எல்லாம் சரிதான், ஆண்டவருடைய கேட்ட தருவார், எல்லாம் சரி. ஆனாலும்
எந்த மனுஷன் மனுஷனை நம்பி, எந்த மனுஷன் பணத்தை நம்பி, எந்த மனுஷன் வேலையை நம்பி, எந்த மனுஷன் தாய் தகப்பனை நம்பி, எந்த மனுஷன் உறவுகளை நம்பி, எந்த மனுஷன் கணவன் மனைவியை நம்பி அதன் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஏதோ விதத்துல சமுதாயத்துக்கு இடரல கொண்டு வருகிறாய் மாறுவார்கள். அல்லேலூயா. ஒழுங்கா சர்ச்சைக்கு வருவாங்க, ஆனா அவங்க நல்ல ஆண்டவருக்குள்ளால இருப்பாங்க. இவன் அல்லது இவன் அவங்க ஆண்டவர்களுக்கு சந்தமந்தே இருக்காது. சர்ச்சைக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்க தெரியுமா? ஒரு கடல்ல யாராவது ஒருத்தர் காலையில நீ எனக்கு 10,000 தரலன்னா அன்னைக்கு நைட்டு வந்தது வேற வழி இல்லப்பா. ஆண்டவர் இறக்கம் வச்சு பாவம் அப்படி 10,000 கொடுத்தா அடுத்து 10 மாசத்துக்கு ஆளகான. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருக்கிறாங்க வெள்ளாங்கோட்டில. ஒரு பிரச்சனைனா ஓடி ஓடி வருவாங்க. பிரச்சனை அவன் எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள், மாம்ச பிரகாரமான சிந்திக்கிறவர்கள். அவர்கள் சபைக்கு இடையூறு, சமுதாயத்துக்கு இடையூறு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலன் இல்லாமல் போனாலும், ஒலிவு மரத்திலே பலனற்று போனாலும், மந்தைகளில் ஆடுகள் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் சொல்றது எத்தனை பேர்? நான் கர்த்தரை ஆராதிக்கலையா? கர்த்தரை ஆராதிக்கணும். அவர் ஏதாவது தருவார் என்பதற்காக அல்ல, அவர் தந்ததுக்காக நான் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். எத்தனையோ பேர் செத்தாங்களே. அரசாங்கத்தினுடைய அந்த அறிக்கையின்படி 50 லட்சம் பேர் கொரோனாவில் செத்தாங்க. கணக்கு இல்லாம எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. கோடி கணக்கில் இறந்து போயிட்டாங்க. கணக்கின்படி 50 லட்சம், 49 லட்சம் பேர். அவங்களுக்கு மத்தியில நம்ம இல்ல, நம்ம ஜீவனோட இருக்கிறவங்க இல்ல. ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்மளை இங்க வச்சிருக்கிறார் தானே. அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படி மகிமையான வாழ்க்கை அவருக்காக வாழணும். அவர் தந்ததுக்காக நன்றி உள்ளவங்களா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் கர்த்தர் கொடுத்து கொண்டு தானே இருப்பார். அல்லேலூயா. இல்ல அவர் தரணும் தரணும் தரணும்னு வந்தா அவ்வளவுதான், ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். கர்த்தரை தேடுங்க. இல்லைன்னா ஓயாத தொல்லைகள். ஒரு பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்க கர்த்தரிடத்துல வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவை தந்துட்டாரு. திரும்ப நமக்கு கர்த்தரை நீங்க தேடாம இருந்தோம்னா ஓயாத தொல்லைகள் திரும்ப 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 வரும். திரும்பவும் ஆண்டவர் சரி பண்ணுவார், திரும்பவும் தொல்லையை தருவார். ஏன்னு தெரியுமா? உங்களை ஆண்டவருக்கு பிடிக்கும். நீங்க எப்போதும் ஆண்டவர் சம்மந்தம் இருக்கணும்னு விரும்புகிறாரு. நீங்க வரல, அதனால உங்களுக்கு தொல்லை தாரா. புரியுதா நான் சொல்றது? ஏன் தொல்லைகள் பெருகுகிறது, ஏன் பிரச்சனை பெருகுதுன்னா நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கணும் அவர் விரும்புகிறாரு. நம்ம வரமாட்டேங்கிறோம். நாம் அவரை தேட வேண்டும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மள ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் ஜீவனை தந்தார். நம்ம மேல அவர் உயிரே வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நாம் கர்த்தரை தேடாம போகும்போது அவர் கோபம் கொண்டு எனக்கு தொல்லைகளை கட்டளை எடுக்கிறார். அப்படியாவது நான் அவர் சமூகத்தில் வரமாட்டேனா என்றுதான். ஆமென். உங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். அதனாலதான் கர்த்தர் கொரோனால பாதுகாத்தா, தம்முடைய ஜீவனை தந்தா, ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு மீட்பை தந்தா. அப்படிப்பட்டு நீங்க அவரை சமூகத்தை தினமும் தேடணும், அவரை ஆராதனை செய்யணும், அவருக்கு மகிமை செலுத்தணும் விரும்புகிறார். அப்படி நீங்க செய்யாம போகும்போது கஷ்டகாலம் வரும். இது 100% உண்மை. உங்களுக்கு கஷ்டம் வேணுமா, இந்த கர்த்தருடைய ஆசீர் வேணுமா என்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்தித்துக் கொண்டிருந்த பேதுருவை பார்த்து சொன்னா, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிற, அதனால எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னால போ சாத்தானே. அதுக்கு முன்னால அவனை பரிசுத்தவனாய் பார்த்தான், இப்ப சாத்தானே என்று சொல்லி துரத்தி விட்டார். அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க வேண்டும். இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 2:14. உன்னிடத்தில் உண்டு. இரண்டாவது மனுஷன் சமுதாயத்துக்கு இடையூறை கொண்டு வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்குரிய அந்த செய்திகளை கொடுக்கிறார். அல்ல பெர்கமு என்கிற சபைக்குள்ள செய்தியை கொடுக்கிறாரு. அவன் நல்லா பாராட்டுகிறார். சபை தூதன் நல்லா பாடியே நீ சூப்பரா அப்படி இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆகிலும் நீ நல்லவன் தான், நீ நல்ல சிறப்பான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிற, நல்லது. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும்
வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஆமென். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அங்க சொல்றாரு, நீ ஒரு இடையற போட்டிருக்க, என்ன ஜனங்களை வழி தப்ப பண்ணுகிற, சமுதாயத்தை வழி தப்ப பண்ணுகிற போதனை செய்கிறவர்கள் உன்னிடத்தில் காணுகிறாங்க. இரண்டாவது மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அடுத்த சமுதாயத்தை கெடுக்கிற தவறான ஆலோசனை, அதாவது பாவம் செய்ய தூண்டுகிற காரியம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் மற்றவர்களுக்கு தவறான ஆலோசனை கொடுக்குறாங்க. தங்களுக்கு எது தெரிகிறதோ அது மற்றவங்களுடைய சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க, அந்த நிலைமையை பார்க்க மாட்டாங்க, தவறான ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை தான் என்னாகமம் 25ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்க முடிகிறது. என்னாகமம் 25வது அதிகாரத்திலே அங்கே சோதரம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக மோவாப்புடைய ராஜா அவன் பிலேயாம் தீர்க்கதரிசியை அழைக்கிறான். அவன் அழைத்து இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறான். அவன் வந்தபோது அவனால் சபிக்க முடியவில்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஜனத்தின் மேல இருந்தபடினாலே அவர்களை சபிக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருந்ததுன்னா, தேவ திட்டம் உங்க மேல இருந்ததுன்னா, எந்த மனுஷன் சரிச்சாலும் உங்களால உங்களை அது ஒன்று செய்யாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யார் என்ன சாபம் போடட்டும், யார் என்ன மந்திரம் செய்யட்டும், தேவ திட்டம், தேவனுடைய அனாதி தீர்மானம் உங்க மேல இருக்கு. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய விரும்புகிறாருன்னா எந்த சாபம் உங்க மேல பலிக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி போடும். அப்படித்தான் ஒரு சம்பவம் இருக்கிற பிள்ளையும் பெரிய தீக்க வாயத்தை சொன்னா நடக்கும். அவன் சபிக்கப்பட்டு போவாங்க, ஆசீர்வாதித்தான் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவனை கூப்பிடுவாங்க, அவன் வருகிறான். வரும்பொழுது அவனால் சபிக்க முடியவில்லை. கர்த்தர் சொன்னாரு, நீ சபிச்ச, நீ தொலைஞ்ச. அல்லேலூயா. நீ சபிச்ச, என் ஜனத்தை சபிச்சோன்னா உன் பாடு மோசமா போயிடும். அதனால நீ சபிக்காத ஜனத்தை ஆசீர்வதின்னு சொல்றாரு. இப்போ அவன் ஜனத்தை ஆசீர்வதித்தான். ராஜாவுக்கு பயங்கர கோபம். உன்னை சபிக்க கூப்பிட்டா நீ வந்து ஆசீர்வதிக்கிறியே, இந்த ஜனம் அழியணும்னு விரும்புகிறோம், இந்த ஜனம் நாசமா போகணும்னு விரும்புகிறேன், என்ன செய்வது? அப்படி இருக்கும்போது அவன் ஒரு தவறான ஆலோசனை கொடுத்தான். அந்த ஆலோசனை அவன் ஒரு தவறான ஆலோசனை, கவனிங்க எல்லாம் நீங்க கவனிங்க, அவன் ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறார், அந்த ஜனத்தை அழிக்கவே முடியாது, அதனால நான் உனக்கு ஒரு ஆலோசனை தாரேன். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் வசனத்துல ஜனங்கள் என்ன செய்யுங்கன்னா 2 காரியத்தை செய்யும்படி அவன் ஏவி விட்டான். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை போடும்படிக்கு கற்றுக் கொடுத்தான். தவறான ஆலோசனை பிறருக்கு இடரல கொண்டு வரும். நல்லா வந்துருக்காங்க ஜனங்கள், ஆண்டவருடைய கிருபை நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இவன் சொல்லிட்டான், 2 விஷயம் இருக்கு, இத 2ஐயும் செஞ்சான்னா ஆண்டவரே அவனை அடிச்சிருவாரு. நீ சபிக்க வேண்டாம், யுத்தமும் பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். 2 காரியங்களை செய். 1, விக்கிரகங்களுக்கு படைத்தத அவன் புசிக்கணும், கர்த்தர் கோபம் கொண்டு அவனை அடிப்பாரு. 2வது, அவன் வேசித்தனம் பண்ணணும், வேசித்தனம் பண்ணா கர்த்தர் கோபம் கொண்டு அடிப்பாரு, அவன் செத்து போவான். நீ எதுக்கு கவலைப்படுற, வீணா கவலைப்படுகிற, அதுக்குரிய வழிகளை செய் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்துட்டு போயிட்டான். என்னாகமம் 25ஆம் அதிகாரம், என்னாகமம் 25வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேரா நீங்க வரும்பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு பெரிய வாதை உண்டாயிற்று. பெரிய வாதை உண்டாயிற்று. அந்த வாதையில செத்தவர்கள் 24,000. கவனிக்கிறீங்களா? ஒரு சமுதாய சீர்கேடுவதற்கு. நம்ம ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க யோசித்து பாருங்க. இந்த வெள்ளாங்கோடு எத்தனை பேர் இந்த ஊர்ல இருப்பாங்க?
24,000 பேர் அந்த வாதையில செத்து போயிட்டான். காரணம் ஒரு தவறான ஆலோசனை. ஆமென். இன்னைக்கு நிறைய தவறான ஆலோசனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு அன்பு சகோதரனை ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்தினேன். அவர் வேறொரு சபையை சார்ந்தவர். ஊழியத்துக்காக அவர் ஆயத்தப்படுத்தினேன். நாங்க இருந்த சபையில 2 பேர் ஊழியத்துக்கு, 2 பெண் பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ரொம்ப நாள் அவங்களுக்கு திருமணமாகாம இருந்து ஸ்பெஷல் கூட்டங்களை வச்சு ஒரு ஆளுக்கு திருமணமாகி ட்ரைனிங் காலேஜ் போனாங்க. இன்னொரு ஆளுக்கு திருமணம் ஆகல. அப்பதான் இந்த காரியங்கள் ரெடி ஆகுது. அவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ஒருத்தர் பார்த்தாரு. பார்த்துட்டு கேட்டாரு, தம்பி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சொன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க. அம்மா ரசிக்கப்படாதவங்க. அங்க இன்ஜினியரிங் உடனே, ஏம்மா உங்களுக்கு வேற வேலை இல்லையா? இன்ஜினியரிங் படிச்ச பையில குரு வேலைக்கு அப்படியா? அவன் எப்படி வர வேண்டியவன்? அவன் ட்ரைனிங் முடிச்சு அவனை எங்கேயாவது கொண்டு போடுவாங்க. பிள்ளை கஷ்டப்படும் போது நீங்க எங்களை சுமப்பியலாம். அந்த அம்மாவுக்கு உள்ள எல்லாம், என் பிள்ளை கஷ்டப்பட போறானோ, என் பிள்ளை கஷ்டப்பட போறானோ. வீட்டுல போனாங்க. 2 நாள் கழிச்சு என்கேஜ்மெண்ட். வீட்டுல போனாங்க. நீ ஊழியத்துக்கு வேண்டாம். அவன் இல்ல, நான் ஊழிய இல்ல, போக வேண்டாம். நீ போனா நான் செத்துருவேன். கடைசி அந்த சகோதரன் ஊழியத்துக்கு வரல. என்கேஜ்மெண்ட் பயங்கர கேவலம் ஆயிசா. இன்னைக்கு இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. தவறான ஆலோசனை. ஒரு காரியத்தை எடுத்து முன் வைக்கும் போது, ஏன் ஆண்டவருக்கு காரியம் செய்யாத? சில ஆள் ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புவாங்க. போவாத, கஷ்டப்பட போவாத, நீ அங்க படிக்க போ, இங்க படிக்க போ. சோழி முடியாது அந்த வாழ்க்கை. சகோதரன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு ஒருத்தர் மேல இருக்கும் பொழுது, அவங்க ஒரு காரியத்தை முன்னோக்கி செல்லும் போது ஒரு நாள் நம்ம இடைஞ்சல் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. முடிஞ்சாலும் கர்த்தருக்காக எதையாக செய்ய வேண்டும் என்கிற தூண்டுதல் பண்ண வேண்டுமே ஒழிய தவறான ஆலோசனை கொடுக்க கூடாது. ஒரு சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. படிக்கிறதுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சென்னையில ஒரு இடத்துல போய் அவங்க இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க குடும்பத்தை சூழ்நிலைமை வேற. அந்த நேரத்துல தான் ஒரு ஆள் தவறான ஆலோசனை, எதுக்கு நீ கஷ்டப்படுற, ஏன் உன் வீட்டார பார்த்து கஷ்டப்படுகிற, நான் ஒரு ஆலோசனை தாரேன், நீ வாரத்துக்கு 2 நாள் என் கூட வந்தா போதும், ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டிய எல்லா பணமும் கிடைக்கும், நீ சொகுசா வாழலாம், நீ கவலையப்பட வேண்டாம் என்ற ஒரு ஆலோசனை ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை விபச்சார தள்ளி சீர்குலைத்து போட்டது. அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி எழுதி வச்சு தற்கொலை பண்ணலாம். இப்படி நீங்க பத்திரிகையில வாசித்திருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு அதிகாரி, தமிழ்நாட்டில இருந்த முக்கியமான ஒரு புள்ளி, பெரிய புள்ளி, அவர் வாலிய பிள்ளைகள் எல்லாம் கெடுத்து போட, வயசான கிழமை, சாவ போற கிழமை, அவன் நாசமா போனவன். ஆனா அநேக காலேஜ் பிள்ளைகளை கெடுத்து போட்டான். அவங்களுக்கு கூட்டிட்டு போன ஒரு நாய், ஒரு பெண். இப்ப ஜெயிலுக்கு கிடக்குறான்னு நினைக்கிறேன். இப்படிதான் தவறான ஆலோசனை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற, தவறான ஆலோசனை கொடுத்து வேலை ஸ்தலங்களை வழி தப்ப பண்ணுகிற, தவறான ஆலோசனை கொடுத்து விபச்சாரம் செய்ய தூண்டுகிற, தவறான ஆலோசனை கொடுத்து பொல்லாத பாவங்களை செய்ய தூண்டுகிற, கஞ்சாவை யூஸ் பண்ண தூண்டுகிற, மதுபானங்களை யூஸ் பண்ண தூண்டுகிற, தவறான காரியங்களை யூஸ் பண்ண தூண்டுகிற நிலைமை. பாவம் விளைவை பாத்தீங்களா? 24,000 பேர் ஒரே நாள் செத்து போனா. பாவம் செய்ய தூண்டின ஒரு துன்மார்க்கனுடைய ஆலோசனை. ஒரு சமுதாயம் சீரழிஞ்சு போச்சு. 24,000 பேர் எங்கயா இருக்கிறாங்க பாருங்க. சமுதாயத்துக்கு ஒரு நாள் நம்ம இடையூறா இருக்கோம். ஒரு நாள் தவறான ஆலோசனை சொன்னா போதும், அந்த ஊரே கெடுத்துடலாம். ஊரே கெடுத்துட்டான் பாவிகள். அல்லேலூயா. தவறான ஆலோசனை. மூன்றாவதாக கலகம் செய்தல். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார், பரிசுத்தவான்களுடைய சபைகளில் எல்லாம் அப்படியே இருக்கிறது. கலகம். 3வது ஒரு சமுதாயத்தை, ஒரு சபையை செய்த கலகம். எவனாவது ஒரு துன்மார்க்க எழும்பி அவன் மெண்டலாகி ஏதாவது குழப்பிட்டே இருப்பான். அவன் மெண்டலாகி அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படி பண்ணி இப்படி ஏன் இப்படி நடக்கு, ஏதாவது தூண்டி விட்டு கலகத்தை உண்டாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நீங்க எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது.
என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. 49வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 49 கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்களை தவிர அந்த வாதையினால் செத்தவர்கள் 14,700. கோராக என்கிற ஒரு மேண்டல், அவன் சும்மா கண்டதை யோசித்து 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 அந்த இஸ்ரவேலின் சபையின் நடுவில் ஒரு கலகத்தை உண்டாக்கிட்டான். ஒரு பிரச்சனை உண்டாக்கி அந்த சமுதாயத்துக்கு கேட கொண்டு வந்தான். அங்க பெரிய பிரச்சனை இருக்கு, மக்களும் ஒண்ணு கொண்டு சண்டை போடுறாங்க, குழப்பத்தை உண்டாக்குறாங்க. கடைசியில தேவ கோபம் வந்து சபையில இறங்கிச்சு. அங்கே எங்க சொல்லப்பட்டிருக்கு? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாதை உண்டாயிட்டு 14,700 பேர் சாவதற்கு கோராக என்கிற ஒரு மனிதன் காரணமாகி விட்டான். கலகம் பண்ணவே கூடாது. ஊரிலும் சரி, குடும்பத்திலும் சரி. கலகம் பண்ணுகிற குரூர தூதன் வருவான் என்று நாம் இன்னைக்கு வாசித்த நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலகம் கலகம் சமாதானத்தை கெடுத்து போட்டுவிடும், ஒரு சமுதாயத்தை சீர்குலைத்து விடும். நம்ம நிமித்தம் ஒரு கலகம் ஒரு நாளும் சமுதாயத்தில் சபையில உண்டாகக்கூடாது. 4வது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 10வது வசனம் விதமாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்களுக்கு என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். 4வது காரியம் தகுதியான வஸ்திரம் அணியாமை. ஒரு சமூகத்தை சீர்குலைக்கிறது, ஒரு சமூகத்தை சீர்குலைக்கிறது. தகுதியான வஸ்திரம் போடாத பெண்மணி நிமித்தமாக சமுதாயத்தில் சீர்கேடு உண்டாகும். இப்ப பல பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள், நிறைய ரேப் கேஸ்களுக்கு நான் வரும்போது அந்த காரியங்களை சொல்லுவாங்க, சரி அவங்க ஒழுங்கா வஸ்திரம் போடல, ஒழுங்கா ட்ரெஸ் போடல. இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா பெண்மைவாதிகள் எழுப்பி நாங்க எப்படியும் போடுவோம், நீங்க உங்க கண்ணை பத்திட்டு போக வேண்டியதானே, உங்க கண்ணை திருப்பிட்டு போக வேண்டியது, நாங்க இப்படிதான் ட்ரெஸ் போடுவோம். ஒரு சமுதாயத்தை கெடுக்கிறது சரியான வஸ்திரம் இல்லை. ஆண்டவர் வேத வசனம் தெளிவா சுட்டி காட்டுகிறது. நீங்க ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய பிள்ளை வரையிலும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சரியான வஸ்திரங்களை போட கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுல அது என்ன வஸ்திரம் போட வளர்ந்தாலும் அந்த மைண்ட் செட் அப்படி ஆயிடும். நீங்க நான் அடிக்கடி சொல்லுங்க, கையில ஊசி போட ஓட்ட போட்டு வராதீங்க. அப்படி போட்டுட்டு வெளியே கூட்டிட்டு அசிங்கம், உங்களுக்கு அசிங்கமே தெரியலையா? அம்மா அப்பா நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு இருந்து கிழிஞ்சு போன வஸ்திரங்களையும் கூட்டிட்டு போட்டுட்டு, கிழிஞ்சு போன வஸ்திரங்களை போட்டுட்டு அவயவங்கள் எல்லாம் வெளியே தெரியுற அளவுக்கு வஸ்திரத்தை போட்டுட்டு கண்டமெல்லாம் உற்று பார்க்கிற அளவுக்கு, கண்டமெல்லாம் அப்படி பார்க்கிற அளவுக்கு உற்று பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்க பிள்ளைகளும் உங்க மனைவியும் வஸ்திரத்தை போட்டுட்டு ஊர்ல விருந்து வீட்டுக்கு, கல்யாண வீட்டுக்கு, பாதுகாப்பு வீட்டுக்கு, பிறந்த நாள் வீட்டுக்கு போகிறத பார்க்கும்போது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதியான வஸ்திரம். வெளிநாட்டுல அது எப்படி வாழ்ந்துருவாங்க? வெளிநாட்டு கலாச்சாரம் இன்னைக்கு வருது, வெளிநாட்டு கலாச்சாரம் இன்னைக்கு உள்ள வந்துச்சு. அது ஊர்ல தான், சமுதாயத்துல சபைகளுக்குள்ள வந்து சமுதாயத்துக்கு சபை ஒரு விளக்கு. அப்ப ஒரு சபையில வருகிற ஒருத்தர் எப்படி நடக்கிறானோ அது பிரதிநிதி சமுதாயத்தில் உண்டாகும். நம்ம சமுதாயத்துல போய் நம்ம திருத்த முடியாது, நீ திருந்தா அது திருந்தும். அல்லேலூயா. உன்னுடைய வஸ்திரம் தகுதியான வஸ்திரம். வசனம் அழகா சொல்கிறது, தகுதியான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளின் தங்களை நீ அலங்கரி, நீ அலங்கரி, தப்பு இல்லை. ஆனா தகுதியான வஸ்திரத்தை போட்டு உன் நிமித்தம் ஒருத்தன் இடர்கள் அடையக்கூடாது, உன் நிமித்தம் ஒரு வாலிப பிள்ளை இடர்கள் அடையக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஷால், சுடிதார் போட்டா ஷால் போடணும் அப்படிதானே? நிறைய பேருக்கு ஷால் இந்த தூக்கு போட கழுத்துல போட்டு போறாங்க. ஒரு சைடு ஷால் எதுக்கு போட்டு வேண்டாம், போட வேண்டாம். எதுக்கு சும்மா ஷாலையும் கொண்டு தெரியுதியா? அது போடுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் உண்டு, அப்படி போடணும். ஷால் போடுறதுக்கு சில காரியங்களை உங்களை மறைத்து வைப்பதற்கு. ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு ஷால் போடுற ஸ்டைல வித்தியாசம். அம்மா மாறு அதுக்கு மேல பிள்ளைகள் தான் அப்படின்னா சில நபர்கள் போறத பாத்தீங்கன்னா அப்படி, ஏமா நீ விலை கூட ட்ரெஸ் போடு தப்பு இல்ல, நீ நல்ல அலங்காரம் பண்ணி தப்பு, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இன்னொருடைய கண் இடர்கள் அடைவதற்கு உன் ட்ரெஸ் காரணமா இருக்கக்கூடாது. ஒண்ணு இல்ல கடைசியில பிரச்சனை வரும் ஒரு நாள். அன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நம்ம ஊர்ல அதிகமா தெரியல, கொஞ்சம் வெளியே போறீங்கன்னா
ட்ரெஸ் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே போல ஆண்கள் இன்னர் தெரியிற அளவுக்கு இன்னைக்கு ஃபேன் போடுறாங்க. ஒரு பையன் சொன்னே, அந்த அட்ரஸ் தெரியுது, கம்பெனி என்ன விளம்பரம் அவனு காட்டு, இதுல இப்ப ஸ்டைலியா அப்படின்னு. இப்ப ஸ்டைல் வெளியே போட்டிருக்க, உள்ள போட்டிருக்க கம்பெனி விளம்பரத்துக்கு சில போட்டு ஸ்டைல். அப்பாவும் பாக்குறாங்க, அம்மாவும் பாக்குறாங்க, அக்காவும் பாக்குது, தங்கச்சியும் பாக்குது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கு அந்த உணரவே வர மாட்டேங்குது. நம்ம பிள்ளை இப்படி போறானே, வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஊர்ல பக்கத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அது இதை பார்க்கலாம், அதெல்லாம் கவலை இல்லை. தகுதியான வஸ்திரம் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, தகுதியான வஸ்திரத்தை அணிங்க. இல்லைன்னா அது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கும், அது சமுதாயத்துக்கு கேட உண்டாக்கும். விளக்கமா சொல்ல விரும்பவில்லை. 5வது, தவறான காரியங்களை செய்ய தூண்டுதல், ஒரு சமூகத்துக்கு இடையூறை கொண்டு வரும். 6வது, வகுப்புவாத செயல்களில் ஈடுபடுதல். 7வது, போதை மற்றும் மதுபான பழக்கத்துக்கு மற்றவர்களை ஈடுபட வைத்தல். 8வது, அண்டை வீட்டாருக்கு உபத்திரவம் கொடுத்தல். 9வது, கடிக்கிற நாயை கட்டி போடாமல் இருப்பது. 10வது, கெட்ட வார்த்தைகளால் பிறரை திட்டுவது. 11, காட்டி கொடுத்தல். இதெல்லாம் சமுதாயத்துக்கு இடையூறை கொண்டு வரும். தீரன் சின்னமலை என்று ஒரு மனிதன் இருந்தான் கோயம்புத்தூர் பகுதியில. சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மனுஷன். ஆனா அவனுடைய சமையல்காரன் மூலமாய் காட்டி கொடுக்கப்பட்டான். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவன் காட்டி கொடுக்கப்பட்டான், எட்டப்பனால காட்டி கொடுக்கப்பட்டான். அது நிமித்தம் சமுதாயம் கட்டு போச்சு. அந்த தேசங்கள் எல்லாம் வெள்ளக்காரனுக்கு கட்டுப்பாட்டுக்கு போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் காட்டி கொடுத்துட்டு தான் இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டி கொடுத்தல் சமுதாயத்துக்கு கேடுகளை கொண்டு வரும். இந்த இடையூறுகளை ஒரு நாளும் நாம் செய்யக்கூடாம சமுதாயத்துக்கு ஒரு உப்பாக, சமுதாயத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருந்து சமுதாய மேன்மையடைய நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய போதனைகளும் இயேசு கிறிஸ்துடைய அந்த உபதேசங்களும் சமூக நீதியை வலியுறுத்துகிறதாகவே இருந்துச்சு. அப்படி அவர் என்ன ஆலோசனை கொடுத்தா நம்ம அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். தேவநாயகர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபம் செய்வோம். எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை சமுதாய கட்டி எழுப்பப்படுகிற அளவுக்கு இருக்கிறதா, இல்லை சமுதாயத்துக்கு கேடு உண்டாக்குற நிலைமையில இருக்கிறதா? கொஞ்சம் உங்களை ஆராய்ச்சி பார்ப்பீங்களா? மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு வருகிறவர்களுக்கு தவறான ஆலோசனை கொடுத்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? யாராவது ஆண்டரை விட்டு பின்வாங்கி போவதற்கு, யாராவது ஆண்டரை விட்டு தூரம் போவதற்கு நீங்க காரணமா இருந்திருக்கிறீங்களா? ஏதாவது கலகம் உண்டாவதற்கு நீங்க காரணமா இருந்திருக்கிறீங்களா? உங்க வஸ்திரத்தின் மூலமாக மற்றவர்கள் இடறி போவதற்கு காரணமா இருந்திருக்கிறீங்களா? அல்லது வேறு ஏதாவது காலி நிமித்தமா தேசத்துல தடுக்கல்லையும் இடையூறு உண்டாக்கிறீங்களா? கொஞ்சம் அப்படி ஆராய்ச்சி பாருங்க. உங்கள் நிமித்தம் யாராவது தவறான பழக்கத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறார்களா? உங்கள் நிமித்தம் யாராவது கண்ணீர் விட்டு இருக்கிறாங்களா? உங்க நிமித்தம் ஏதாவது குடும்பங்களுக்கு கேடு உண்டாயிருக்கிறதா? உங்கள் நிமித்தம் யாராவது மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிறாங்களா? கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. உங்களை யாருடைய முன்னேற்றத்துக்காக நீங்க தடையா இருந்திருக்கிறீங்களா? இந்த குடும்பத்துடைய சந்தோஷத்தையா நீங்க கெடுத்திருக்கிறீங்களா? கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. யாரை கொடுத்தாவது தவறா பேசி இருக்கிறீங்களா? கோல் சொல்லி இருக்கிறீங்களா? அடுத்த குடும்பத்தில் நடக்கிறத ஊர் ஃபுல்லா பரப்பி இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. அதுக்காக நான் அழைக்கப்படவில்லை. நாம் பூமிக்கு உப்பாகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் சமுதாயத்துக்கு ஒரு ஒளி விளக்காக இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். சமூக நீதியை நாம் கட்டி காக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. உங்களை ஏதாவது சூழ்நிலை மற்றவங்களை காட்டி கொடுத்திருக்கிறீங்களா? மற்றவங்களுடைய நற்பேருக்கு களங்கம் உண்டாக்கி இருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்களை ஆலோசனை பண்ணுங்கள். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல்
மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து என் மேல மனம் இறங்குங்கப்பா. உம்மை தேடாமல் நான் வாழ்ந்து வந்த நாட்கள் அதிகம். காரியத்துக்காக உம்மை தேடின நாட்கள் உண்டு. காரியம் இல்லைன்னா நான் என் சொந்த வேலையை தேடி ஓடின நாட்கள் உண்டு. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில்? அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரை கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து வந்த தயவுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் சமூகத்துக்கு ஆண்டவரே ஒரு ஒளியாக உப்பாகவும் இருக்கிறோம் என்பதை புரிய வைத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சமூக நீதியை நாங்கள் கட்டி காக்க வேண்டும். சமூகத்திலே நீதிகேடு உண்டாவதற்கு ஒரு நாள் நாங்கள் காரணமாக இருந்த கூடாது. சமூகத்திலே நாங்கள் உப்பாக வெளிச்சமாக இருந்த மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் எங்களுக்கு அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆள்கொள்ளட்டும். சுகம் பலம் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ கர்த்தர் அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசப்பா, வியாதியோடு போராட்டங்களோடு பலவிதமான பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தங்களுடைய பிரச்சனையினாலே அங்குலாய்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. என்ன ஏசப்பா விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வீரா. யாரெல்லாம் ஆண்டவரே மருத்துவ ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். சுகம் பலம் ஆரோக்கியம் பரிபூர்ணமாய் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவனுடைய கிருபையும் கரம் கூட இருக்கட்டும். எல்லா நிறைவோடும் எல்லா ஆசீர்வாதத்தோடும் மகிமையோடும் மேன்மையோடும் வாழத்தக்கத கர்த்தராகிய ஆண்டவர் தாமே அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரும் சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், பெரியோர்கள், வயோதிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. வெளிநாடுகளில், வெளி மாதங்கள், வெளியூர்களில் தங்கி வேலை பார்க்க படித்துக் கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. தேவ சமாதானம் கூட இருக்கட்டும்ப்பா. மேன்மையானவர்களை காண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீ எல்லாரையும் நேசிக்கிறீங்க, எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய விரும்புகிறீங்க, எல்லாருடைய குடும்பத்தில் கர்த்தர் மேன்மையானவர்களை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுக்கு ஏற்றபடி நாங்களும் வாழ்வதற்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்க சொன்ன அன்பு தாயாருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பாரத்தோடு ஜெப குறிப்பு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அந்த அன்பு தாயாருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்களோ அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி கர்த்தர் அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஒரு விசை கூட ஆராதனை கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நிம்மதியோடு சமாதானத்தோடு தங்கள் இல்லங்களுக்கு போய் நன்றாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்களும் மனைவியோடும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.